ஏய் அடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா. அப்புறம் வீட்டுல எப்படி இருக்காங்க? ஆமா, எங்க வீட்ல அம்மா இல்ல? மா உட்காருமா. அம்மா தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. சொல்றா, ஜாப்லாம் எப்படி இருக்கு? நல்லா போகுது. ஆமா, உன் ஒர்க் எப்படி இருக்கு? நாட் பேட், போயிட்டு இருக்கு. எப்படியும் கொஞ்சம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாப்பா. கல்யாணம் தப்ப பார்த்தப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா? எங்கப்பா வேலை, ஒரே அலைச்சல், எங்க வர முடியுது? ஏமா நீயாவது வந்திருக்கலாம்ல. எங்கம்மா வர்றது? சிட்டில தனியா வர்றதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி சரி, இப்போ அது வந்தீங்களே. இன்னைக்கு என் கையால தான் 2 பேருக்கும் சாப்பாடு. அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு உங்க கையால சாப்பிட போறோமா? என்னம்மா உன் சமையல் அவ்வளவு மோசமா இருக்குமா? என்ன அம்மா சமையல் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அது சரி, விசேஷம் ஏதாவது உண்டா? ஆமாமா, விசேஷம் தான். ஆஹா, எத்தனை மாசம்? 3 மாசம் ஆகுதுமா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அதான் தேவா, இவ்வளவு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்ல. டாக்டரா? ஏமா நம்ம சக்தியை காட்டின டாக்டர் கிட்டே காமிச்சிடலாமே? ஆமாடா, நல்ல டாக்டர் தான். ஏமா ஜெனரல் செக்கப் தானே, வேற ஏதாவது? அது வந்துமா, முதல் குழந்தை அபார்ஷன் பண்ணிட்டோம். இந்த குழந்தையாவது நல்லபடியா பெத்தெடுக்கணும். இதுவும் தங்காம போயிட்டா பிரச்சனை வந்துரும்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் நல்ல டாக்டரா பார்த்து கன்சல்ட் பண்ணலான்னு வந்தோம். அது சரி, முதல் குழந்தைய எதுக்கு அபார்ஷன் பண்ணீங்க? என்னத்த சொல்றது, இந்த காலத்து பிள்ளைங்க சிறுபுள்ள விளையாட்டு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறீங்க. பிரச்சனைன்னு வரும்போது ரொம்ப அப்செட் ஆயிடுறீங்க. பெரியவங்க கிட்ட எதையுமே கன்சல்ட் பண்றது கிடையாது. துர்கா விடு, அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க. டோன்ட் வரிமா. திவாகர் சொன்ன டாக்டர் ரொம்ப திறமையானவர். ஆமாண்டா, ரொம்ப ராசியான டாக்டர். இத பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கிற பரிசு. அதை அழிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. என் மருமக கூட தான் வேலைக்கு போகணும்னு புள்ள வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. புத்தி சொல்லி தடுத்துட்டோம். இப்ப அவ முகத்தை பார்க்கணுமே, அவ்வளவு ஒரு குறிப்பு. அப்படியாம்மா? இந்த குழந்தைய நீ நல்லபடியா பெற்றெடுக்கணும். இது ஓ வீடு மாதிரி. எப்ப வேணாலும் வா, என்ன வேணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன். சரிம்மா. சிவா, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போலாம். ஓகே. இப்போ நான் அதுக்குள்ள டாக்டர் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். வாங்க. போதும் அத்தை, போதும். ஏம்மா நிறைய மாத்திரை சாப்பிடுற? நிறைய சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்ததுல இருந்து எங்களை விட மேகலாவை நீங்க தான் நல்லா பாத்துக்கிறீங்க. நான் இது கூட பண்ணலன்னா எப்படிமா? அத்தை, அதுக்காக நான் நல்லா ஆனதுக்கு அப்புறமும் ஓட்டிட்டே இருப்பீங்களா? ஆமா, இவளே சாப்பிடுறேன்னா அரை வேறும் கால் வேறுமா தான் சாப்பிடுவா. ஒழுங்கா சாப்பிட மாட்டா. அதனாலதான் நான் இருக்கிற வரைக்குமாவது ஊட்டி விடுறேன். சாப்பிடு. இருக்கிற வரைக்குமா? என்ன சொல்றீங்க அத்தை? மாமாவை ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கேன். நாங்க ஊருக்கு போறோம். ஊருக்கு போறீங்களா? எதுக்கு? பின்ன இங்கே இருந்துட முடியுமா? ஆமா, நீங்க இங்கதான் இருக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் மனசுல கூட அதாங்க. அது சரி, நீங்க எதுக்கு திருச்சூர் போனோம்? அதானங்க எங்க ஊரு. அது முன்னாடி அத்தை. இப்போ நாங்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்கோம். இதான் உங்க ஊரு. இதான் உங்க வீடு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இது நடைமுறைக்கு ஒத்து வராது இல்லைங்களா? அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால மனஸ்தாபங்கள் வரும். அதான், அதுக்காகத்தான். என்னங்க நான் சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வேற ஒண்ணு யோசிக்க வேண்டாமா? விஸ்வம் வேற இங்க ஜெயில இருக்காரு. அவரை நீங்க இங்க இருந்தா தானே அடிக்கடி பார்க்க முடியும். நீங்க திருச்சூர் போயிட்டா எப்படி? வார வாரம் அங்கே இங்கே அலைவீங்களா? அதானே அத்தை, நீங்க இங்க இருந்தா தானே விஸ்வத்துக்கு தைரியமும் ஆறுதலும் சொல்ல முடியும். விஸ்வத்தை கூடிய சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு வரதுக்கு தொடர்ந்து சட்டப்பூர்வமா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், நீங்களும் மாமாவும் இங்கதான் இருக்கணும். ஆமாமா லட்சுமி, மேகலா சொல்றது சரிதாம்மா. திருச்சூர்ல போய் நம்ம பார்க்க வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது. நிலத்தெல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்துக்க போறாங்க. வேணும்னா அப்பப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இருந்துடலாமா?
ஆமாம்மா, நீங்க இங்க இருக்கணும்னு நாங்க எல்லாரும் பிரியப்படுறோம். நீங்க எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க இங்கே இருந்து உங்க மகனையும் அப்படியே உங்க மருமகளையும் பாத்துக்கலாம். அம்மா, உங்கள மாதிரி ஒரு மாமியார் மாமனார் கிடைச்சது மேகலாக்காக்கு பெரிய கொடுப்பன. நீங்க பிரியவே கூடாது, ஒன்னாதான் இருக்கணும். என்ன சம்மந்தி, இத்தனை பேர் கேக்குறோம், ஒத்துக்குங்களேன். சரிங்க சம்மந்தி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் இங்க உங்க கூட இருக்க மாட்டேன். இங்கேயே தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிறேன். இப்படி நீங்க சொல்லலாமா? என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஐயோ, என்னங்க நீங்க? நான் சொல்ல வர காரணத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நாம தனித்தனி வீட்டுல இருந்தாதான் இதே மாதிரி பாசமாவும் பெரியமாவும் இருக்க முடியும். அப்படிலாம் ஒண்ணு சட்டம் இல்லையே. என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நாமெல்லாம் சராசரி மனுஷங்க. அதுலயும் எனக்கு கோவம் கொஞ்சம் கூட கூட வரும். வெடுக்குன்னு பேசிடுவேன். நாங்க இப்ப வீடு பாக்குறது கூட இந்த உறவு இப்படியே நீடிக்கணுங்கிறதுக்காகத்தான். எல்லாரும் ஒரே வீட்டுல தங்கினாதானே இந்த உறவு நிலைக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பக்கத்து தெருலயே ஒரு வீடு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. காலையில கிளம்பி வந்தேன்னா சாயந்தரம் போறேன். உங்களுக்கும் வந்து தங்கணும்னா 2 நாள் வந்து என் வீட்டுல தங்கிட்டு போலாம்ல. என்ன நான் சொல்றது? அம்மா, அத்தை சொல்றதும் சரிதான்மா. அவங்க தனி வீடு எடுத்து இருக்கட்டும், நம்ம அடிக்கடி போய் அவங்கள பாத்துக்கலாம். பாத்தீங்களா, என் மருமக உடனே புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் என்ன, மாமியார் மருமகளும் இப்பவே ஒன்னா சேர்ந்துட்டாங்க பாத்தியா? சரிங்க, உங்க இஷ்டம். சரியா? கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி அத்தைக்கு உடனே ஒரு வீடு பார்க்க சொல்லு. சரிக்கா. பாத்தீங்களா, பேச்சு வாக்குல மறந்துட்டேன். மாத்திரை சாப்பிடணும்ல. வா வா போ. கணக்கு பிள்ளை யாரு? வீட்டுக்கு வந்திருக்கேன், வானு கூப்பிடக்கூடாதா? என்ன பண்றது, இப்படி திடுதிடுப்புன்னு அபூர்வமா வந்து நிக்கிறீங்க. அதான் வாயடிச்சு போயிட்டேன். என்ன சொல்ற நீ? நான் என்ன உனக்கு அபூர்வமான ஆளா? பின்ன என்ன, நீங்களும் நானும் சந்திச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு? நம்ம 2 பேரும் கடைசியா சந்திச்சு பேசினது இன்னும் என் மனசுல தெளிவா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசணும்னு உங்களுக்கு தோணல? அப்படியெல்லாம் இல்ல கீதா, நானும் உன்ன மாதிரி தான். நீ எதான் நினைச்சிட்டு இருக்கேன். நிஜமாவா? சத்தியமா. பின்ன ஏன் என்னை வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல? குழந்தை மாதிரி பேசாத கீதா. எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு டென்ஷன். அதுக்கு நடுவில் நான் உன்னை எங்க பாக்குறது? கீதா, அத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கேன். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நான் உங்களை அதை விட அதிகமா மிஸ் பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? என்ன சொல்ற? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. என்னது? மாப்பிள்ளை பாக்குறாரா? ஆமா, மும்முரமா தேடிட்டு இருக்காரு. என்ன சொல்ற நீ? உங்க அப்பா தான் மாப்பிள்ளை பாக்குறாருன்னா நீ வேண்டான்னு சொல்ல வேண்டாம்? எப்படிப்பா? அது அப்படிதான். இதெல்லாம் நீ அலோவ் பண்ணக்கூடாது கீதா. கண்டவனும் வந்து உன்னை பொண்ணு பாக்குற எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா எங்க அப்பா கூட்டிட்டு வந்தா என்னால என்ன பண்ண முடியும்? காஃபி கொடுத்து அப்புறம் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதா? எனக்கு அது கூட பிடிக்கல கீதா. என்ன சொல்றீங்க? நான் பொண்ணு, சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும். காஃபி கொண்டு போய் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிட போகுது?
அது கூட பண்ணலனா அப்புறம் எங்க அப்பா 1008 கேள்வி கேட்பாரு. நான் பொண்ணு பாக்குறேன் அப்படி பின்ன வரவனை நினைச்சாலே எனக்கு எப்படி வெட்டணும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, நீ அலங்காரம் பண்ணிட்டு போய் நிப்ப, அவனும் உன்னை பாப்பான். பாக்குற அந்த ஒரு நிமிஷம் உன்னை வைஃபா நினைச்சு பாப்பான்ல, என்னால அதை கூட தாங்கிக்க முடியல. என் மேல இவ்ளோ காதலா? இன்னுமே அதிகம் இருக்கு கீதா, ஆனா முழுசா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. உன்னை என் மனசுல ரொம்ப ஆழமா நேசிக்கிறேன் கீதா. பாரு, என்னால உன்னை விட்டு தர முடியாது. நீ எனக்காக பிறந்தவ. ஐ லவ் யூ கீதா. ஐயோ அப்பா. அடடே, வாங்க தம்பி. வாங்க கணக்கு பிள்ளை. இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொல்லியிருந்தாங்க. என்ன? அது வாடகைக்கு ஒரு வீடு வேணும். நம்ம விஷயம் இருக்கார்ல, அவரோட அப்பா அம்மா தங்குறதுக்கு. இங்க எதுவும் வீடு வாடகைக்கு இருக்கா கணக்கு பிள்ளை? வீடு வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலி இருக்கு. நீங்க அக்கா கிட்ட சொல்லுங்க, அவங்க வந்து பார்க்கட்டும். வீடு பிடிச்சிருந்தா நம்ம பேசி முடிச்சிடலாம். நல்லதா போச்சு. சரி கணக்கு பிள்ளை, கொஞ்சம் இருங்க. அம்மா குடிக்க ஏதாவது குடிச்சிடலாம். இல்ல கேட்டேன், வேண்டாம். நீ போய் எடுத்துட்டு வாமா. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு. கொஞ்சம் இருங்க. அவங்க ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இருந்தது. பரவாயில்ல கணக்கு பிள்ளை, நீங்க நிதானமா எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி. நத்திங் டு வரி. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. என்ன திவாகர், உங்க ஃப்ரெண்ட் பயந்த சுபாவமா இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல, முதல் பிரசவம் 2-3 வாட்டி மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க போல இருக்கு. ரொம்ப பயந்துருந்தான், அதான் அவங்க கிட்ட கூட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. ஏன்னா சில டாக்டர்ஸ் அதை இதையும் சொல்லி ரொம்ப பயமுறுத்திடுறாங்க. அதான் அயன் டானிக், அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகே டாக்டர். பிரசவ காலத்துல சுகர் வரும், அது இவங்களுக்கு இருக்கு. ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட காமிங்க. ரெகுலரா உங்ககிட்ட வந்து செக் பண்ணிக்கலாமே. ஆமா டாக்டர், அதையும் நீங்களே பாத்துருங்களேன். ஓகே. ரொம்ப ராசியான டாக்டரா. முதல் சக்தி குழந்தைய வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா, இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே மனசு மாறிச்சு. டாக்டர், சக்திக்கு நீங்க தான் பிரசவம் பார்க்கணும். எங்களுக்கு பிறக்க போற குழந்தைய உங்க கையில நீங்க எங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறோம். திவாகர், சக்தி இப்போ ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இருந்தாலும் ஒரு தடவை நான் கூப்பிட்டு வரேன், நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஹலோ பிரசவம் இல்லையா? இப்போ சக்தி எங்க இருக்கா? அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, அவளை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். நீங்க சக்தியை உடனே என் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஷூர். சரி, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. பவித்ரா, பாத்தியா, இந்த சக்தி தனக்கு அபாஷனான விஷயத்தை இன்னும் புருஷன் கிட்ட கூட சொல்லாம இருக்கா. என்ன மேடம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஒருத்தி கர்ப்பங்கிறத எப்படி மறைக்க முடியாதோ அதே மாதிரி அபாஷனானத்தையும் மறைக்க முடியாது. இந்த சக்தி தான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய வரும்போது என்னோட பேர் தானே கெட்டு போகும். அன்னைக்கே திவாகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் மேடம். குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும்னு அழுதா. 2 நாள்ல நானே பக்குவமா அவர்கிட்ட சொல்றேன்னு சொன்னா. சரி, மறைக்க முடியாத விஷயம் தானே, நானும் ஒத்துக்கிட்டேன். இன்னும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? மேடம், இப்ப என்ன செய்யறது? இருக்கட்டும், அவ ஃபோன் பண்ணட்டும், வச்சுக்கிறேன்.